நாங்க பண்ண தப்ப மனசார உணர்ந்து தான் உன்கிட்ட பேச வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம புருஷோத்தமன் குரூப் ஆஃப் கம்பெனியோட பேரு ஒன்றும் எங்களோட தனிப்பட்ட யாரோ ஒரு பேரு கிடையாது. இது எங்களோட அப்பா பேரு, உன்னோட தாத்தாவோட பேரு. நம்ம குடும்பத்துக்கே அவர் தான் ஆணி வேற இருந்தவர். அவருக்கு கீழே அவரோட பேர்ல நம்ம பண்ற பிஸ்னஸ் தான் நம்ம குடும்பத்துக்கு காலத்துக்கும் சொல்ற மாதிரியான பேரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு இன்னமும் எங்க மேல இருக்கிற கோபம் போகலன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. நான் உன்னை என்னோட பொண்ணாதான் நினைக்கிறேன். அதனால தான் என்னோட பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கறதால நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சு போயிட மாட்டேன்னு உன்னை தேடி வந்தேன். ஆனா உனக்கு நான் அப்பாவா இல்லைன்னு நடந்துக்கிறதுலயே தெரியுது. பரவாயில்லம்மா என்று சொல்லிக்கொண்டு கண்கலங்கினார் தீனதயாளன். அதை பார்த்து சரவணன் ரேணுகாவின் மனம் உண்மையிலேயே இலகியது. அவர் அழுகிறத பார்த்துமா இன்னமும் உனக்கு அவங்க மேல நம்பிக்கை வரல? யோசிச்சது போது சுரபி. 1000 தப்பு பண்ணாலும் அவங்க நம்மளோட குடும்பம். நாம மன்னிக்காம வேற யாரு மன்னிப்பாங்க? தயவு செஞ்சு சரின்னு சொல்லு என்று சரவணன் சுரபியின் அருகில் வந்து மெதுவாக சொன்னார். சுரபி வழக்கம் போல அவரது அழுகைக்கெல்லாம் அசராமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். உண்மையில் பூபதி நந்தா குடும்பத்தை சேர்ந்த வீரேந்திரா புருஷோத்தமன் குழுமத்தில் முதலீடு செய்வார் என்று யஷ்வந்தும் தீனதயாளனும் அதிக நம்பிக்கையில் இருந்தார்கள். அன்று சைன்போர்டுக்காக கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது அவர்கள் பயந்து போய் சென்னையிலிருந்து ஓடிவிட்டார்கள். அது மட்டுமில்லாமல் தொழிலுக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. ஒரே மாதத்தில் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் கம்பெனி விளிம்பு நிலைக்கு சென்றது. அவர்கள் சண்டையிட்டு அழுத்து விட்டார்கள். அதனால் வேறு வழி இல்லாமல் இப்போது சுரபியின் உதவியை தேடி வந்திருந்தார்கள். குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே சுரபியின் முடிவுக்காக காத்திருந்தார்கள். சுரபி எதுவும் பேசாமல் கண்களை மூடி யோசித்தபடி அங்கே இருந்த சோபாவில் உட்கார்ந்திருந்தாள். தற்போதைய சூழ்நிலையில் சென்னையிலேயே சுரபி குரூப் ஆஃப் கம்பெனி முதலிடத்தில் இருந்தது. சுரபி சைன்போர்டை மாற்ற ஒப்புக்கொண்டால் அவளுடைய செல்வாக்கை வைத்து புருஷோத்தமன் குரூப் ஆஃப் கம்பெனி கொஞ்சம் மேலே எழுந்து நிற்க முடியும். சுரபி நீண்ட நேரமாக யோசனையிலிருந்து ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டுக்கொண்டு எழுந்தாள். அவள் என்ன சொல்ல போகிறாள் என்பதை தெரிந்து கொள்ள எல்லோரும் ஆர்வத்துடன் இருந்தார்கள். இந்த நாள் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஒரு தடவை நான் இந்த கம்பெனிக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தேன். அந்த கம்பெனிக்காக நான் என்னோட முழு சக்தியையும் யூஸ் பண்ணி வேலை செய்யறதுக்கு ரெடியா இருந்தேன். ஆனா அந்த டைம்ல நீங்க என்ன சொன்னீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இந்த கம்பெனியை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி என்கிட்ட இருந்து சைன் போர்டை பிடுங்கிட்டது மட்டும் இல்லாம புருஷோத்தமன் குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து என்ன விலக்கியும் வச்சீங்க. அது எல்லாத்தையும் மறந்து நீங்க இப்போ வந்திருக்கீங்க. ஆனா என்னால எதையுமே மறக்க முடியாது. ஏன்னா அதுல அதிகமா பாதிக்கப்பட்டது நான் தான், அவமானப்பட்டதும் நான் தான். அதனால எந்த சூழ்நிலையிலையும் நான் என்னோட கம்பெனி பேரை மாத்த மாட்டேன் என்று சொன்னாள் சுரபி. அவளுடைய அந்த வார்த்தைகள் எல்லோரும் இதயத்திலும் ஒரு பெரிய இடியை ஏற்படுத்தியது. தீனதயாளன் மற்றும் யஷ்வந்தின் முகம் மிகவும் அசிங்கமாக மாறியது. அங்கிருந்த எல்லோருமே வெக்கத்தில் முகத்தை கீழே குனிந்து கொண்டார்கள். எப்போதுமே அமைதியாக பொறுமையுடன் நடந்து கொள்ளும் சுரபி இன்று இப்படியெல்லாம் பேசுவாள் என்று யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அவள் சொன்னதை கேட்டு சரவணனும் ரேணுகா தேவியும் பயங்கர அதிர்ச்சியில் இருந்தார்கள். செல்வா அங்கிள், இவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கொண்டு வந்த எந்த கிஃப்ட் எனக்கு தேவையில்லை, அதையும் எடுத்துட்டு கிளம்ப சொல்லுங்க. இவங்க யாருகிட்டையும் எனக்கு பேச இஷ்டம் இல்லை என்று சுரபி தீவிரமாக சொன்னாள். அதை கேட்டு ரேணுகா அதிர்ச்சியில் அவளை பார்த்து, சுரபி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வீடு தேடி வந்தவங்களை இப்படிதான் அவமானப்படுத்தி அனுப்புவியா என்று கோபமாக சொல்ல, அம்மா இந்த விஷயத்துல நீங்க யாரும் எதுவும் பேசாதீங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் என்று தீவிரமாக சொன்னாள். அவள் கோபத்தை பார்த்த ரேணுகாவும் சரவணனும் அதற்கு மேல் பேச முடியாமல் அமைதியாக நின்று கொண்டார்கள். சுரபி சொன்னதை கேட்டு தலையை ஆட்டியபடி முன்னால் வந்த செல்வா தீனதயாளன் மற்றும் அவரது குடும்பத்தை பார்த்து, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், மிஸ்ஸஸ் விக்ரம் உங்ககிட்ட அதிகமா பேச விரும்பல, அதனால நீங்களே இந்த இடத்தை விட்டு கிளம்புறது மரியாதையா இருக்கும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்று வாசலை நோக்கி கையை காட்டியபடி பணிவுடன் சொன்னார் செல்வா. தீனதயாளன் மற்றும் யஷ்வந்தின் முகம் வெக்கத்தில் சிவந்தது. அவர்கள் கோபத்துடன் அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியில் சென்றதும், சுரபி நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு யோசிச்சுதான் பண்றியா? 1000 தான் இருந்தாலும் அவர் உன்னோட பெரியப்பா. அவங்க எல்லாரும் நம்ம குடும்பம். அவங்க கிட்டே இப்படி அநாகரிகமா நடந்துகிட்டு இருக்க? அவங்களை இப்படி அவமானப்படுத்தினா அப்புறம் அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் என்று சுரபி செய்த செயலுக்கு மிகவும் வருத்தப்பட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் சரவணன். பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க திரும்ப திரும்ப இதையே பேசி என்னை இன்னமும் டயர்டாக்காதீங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தில் இருந்து தன்னுடைய ரூமுக்கு சென்றாள். அந்த நேரத்தில் சுரபி உண்மையிலேயே சோர்வாக இருந்தாள். உடல் அளவை விடவும் மனதளவில் மிகவும் சோர்வாக இருந்தாள். இப்போது புருஷோத்தமன் குடும்ப விஷயங்களில் அவளுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அவளுடைய நினைப்பு முழுவதும் விக்ரமை பற்றி மட்டுமே இருந்தது. விக்ரம் இல்லாமல் தன்னால் வாழ முடியாது என்பது அவளுக்கு தெரியும்.
ஆனால் அதை இன்றுதான் முழுவதுமாக புரிந்து கொண்டாள். விக்ரம் தனது வாழ்வில் இல்லாமல் இருந்திருந்தால் வாழ்க்கை இவ்வளவு அழகாக இருந்திருக்காது. என் புருஷனுக்கு இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணுனது கிடையாது. ஆனா அவனை மாதிரி யாரும் என்னை இந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டது கிடையாது. விக்ரமுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கான். நானும் அதே மாதிரி அவன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு விக்ரமுக்கு காட்டணும். ஆனா நடுவுல இந்த சுவிக்ஷா வந்து எல்லாத்தையும் கெடுக்கிறா. உண்மையிலேயே யார் இந்த சுவிக்ஷா? விக்ரமுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? அதையெல்லாம் நினைச்சாலே தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. விக்ரம் சென்னைக்கு வந்ததும் கொஞ்ச நாள் 2 பேரும் யாருக்கும் தெரியாம எங்கேயாச்சும் போய் நிம்மதியா இருந்துட்டு வரணும் என்று நினைத்து ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டுக் கொண்டாள் சுரபி. இன்னொரு புறம் தீனதயாளன் மற்றும் யஷ்வந்த் தன் குடும்பத்துடன் சுரபியின் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். ஒரு காரில் தன் குடும்பத்தை எல்லாம் அனுப்பிவிட்டு இன்னொரு காரில் தீனதயாளனும் யஷ்வந்தும் அருகில் இருந்த ஒரு பாருக்கு சென்று டென்ஷனை குறைக்க சரக்கடித்துக் கொண்டிருந்தார்கள். சுரபி அவமானப்படுத்தியதே அவர்கள் மனதில் வந்து வந்து சென்றது. இந்த காலத்து பொண்ணுகளுக்கு கொஞ்சம் கூட பொறுமையும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. இப்படி நம்மளை அவமானப்படுத்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்று தீனதயாளன் வெறுப்புடன் சொன்னார். ஆமா அண்ணா, நாம் அவளை தேடி போயிருக்கவே கூடாது. மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாகிடும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆனா அவ இப்படி எல்லாரோட மூஞ்சிலையும் கரிய பூசி அனுப்புவான்னு யாரும் நினைச்சு பார்க்கல. சுரபிக்கு இப்போ ரொம்ப திமிர் பிடிச்சிருக்கு. அதிர்ஷ்டம் இப்போ அவ பக்கம் வீசுது. இந்த நேரத்தில் அவ கூட நாம சண்டை போட முடியாது. அது நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அவளுக்கு நம்மளோட சைன் போர்டெல்லாம் தேவையில்லை. நம்ம குடும்பத்தோட பேரு இல்லாமையே அவளால முன்னேற முடியுங்கிற நம்பிக்கை அவகிட்ட இருக்கு. ஆனா இப்போ நம்ம கம்பெனி பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போறோம் என்று யஷ்வந்த் சோகமான முகத்துடன் சொன்னான். அந்த நேரத்தில் அங்கே வந்த ஒருவன் தீனதயாளனையும் யஷ்வந்தையும் பார்த்து, நீங்க 2 பேரும் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் கம்பெனியை சேர்ந்தவங்க தானே? சுரபியோட அப்பாவுக்கு நீங்க பிரதர்ஸா? சுரபி ஃபேமிலி கிட்ட பிசினஸ் பேச வந்திருக்கீங்களா என்று கருப்பு உடை அணிந்த அந்த ஆள் அவர்களை பார்த்து கேள்வி மேல் கேள்வி கேட்டபடி நின்றான். அதை கேட்டதும் யஷ்வந்தும் தீனதயாளனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, நீ யாரு என்று சந்தேகத்துடன் கேட்டார்கள். நான் உங்களோட பினாமின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட கம்பெனி திவாலாகிடக்கூடாது. அதே நேரத்தில் சுரபியோட கம்பெனியும் அழிக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அதுபடி பண்ணுனா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் என்று அந்த ஆள் தீவிரமாக சொல்லியபடி சிரித்தான். சிட்டியில் இருக்கும் உயரமான கட்டிடங்களுக்கு நடுவே இருந்த ஒரு அபார்ட்மெண்ட்டில் 628வது பிளாட் கதவை திறந்து கொண்டு வந்த ஒருவன் எதிரில் நின்றிருந்த விக்ரமை பார்த்தான். விக்ரமும் அவனை பார்த்து சிரிக்க அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு கால் வந்தது. விக்ரம் டக்கன போனை கட் செய்துவிட்டு அவனை பார்த்து, உள்ள போய் பேசலாமா என்று கேட்டான். யார் நீ என்று அந்த ஆள் விக்ரமை பார்த்து சந்தேகமாக கேட்க விக்ரம் டக்கன் அவனுடைய மார்பில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த ஆள் பறந்து சென்று வீட்டிற்குள் விழ விக்ரம் உள்ளே சென்று கதவை சாத்திக் கொண்டான். அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த ஆள் கீழே விழுந்து வலியுடன் மெதுவாக எழுந்து விக்ரமை பார்த்து, யார் நீ, இங்கே எப்படி வந்த என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அந்த ஆள் இந்த ஒதுக்குப்புறத்தில் நீண்ட நாட்களாக தனிமையில் வாழ்ந்து வந்தான். இதுவரைக்கும் அவனை தேடி யாரும் வந்தது கிடையாது. அவனும் மற்ற யாரையும் தேடிச் சென்றது கிடையாது. யாருடனும் எந்த சண்டையும் இல்லாமல் தானுண்டு தன் வாழ்க்கையுண்டு என்று அமைதியாக முறையும் மக்களை விட்டு தனியாக வாழ்ந்து வந்தான். அப்படி இருக்கும்போது அவனை தேடி ஒருவன் வந்திருப்பது அவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அவன் விக்ரமையே ஆழ்ந்து பார்த்தபடி நின்றிருந்தான். விக்ரம் சிரித்துக்கொண்டே அவன் அருகில் வந்து எதிர்பார்க்காத விதமாக அவனுடைய சட்டையை கழட்டி பின்னால் திரும்பினான். அந்த ஆளின் முதுகில் கருப்பு டிராகன் பச்சை குத்தியிருப்பதை விக்ரம் கவனித்தான். அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த ஆள் விக்ரமை அதிர்ச்சியுடன் பார்த்தான். தேவையில்லாமல் தன்னுடைய பலத்தை யாரிடமும் காட்டக்கூடாது என்ற குறிக்கோளில் இருந்த அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று குழப்பமாக இருந்தது. விக்ரம் அவனை பார்த்து 9-folded டிராகன் என்று சொன்னான். அதை கேட்டதும் அந்த ஆளின் முகமெல்லாம் வியர்த்து உடம்பு நடுங்கியது. அவன் கண்களில் மரியாதை நிறைந்திருந்தது. அந்த ஆள் திடீரென கைகளை உயர்த்தி விக்ரமை பார்த்து சித்தமலை முறைப்படி மரியாதையுடன் வணங்கினான். டிராகன் ஹவுஸ் காட் ஜெனரல் குருமித்ரன், இப்போது உட்கார்ந்து பேசலாமா நண்பா என்று விக்ரம் அவனை பார்த்து கூலாக சிரித்துக்கொண்டே சொன்னான். உடனே குரு அவனை மரியாதையுடன் சோபாவில் உட்கார வைத்துவிட்டு கிச்சனுக்கு சென்று 2 பேருக்கும் பிளாக் டீ போட்டு கையில் எடுத்து கொண்டு வந்து ஒரு கப்பை விக்ரமிடம் நீட்டினான். விக்ரம் அவனிடமிருந்து அந்த கப்பை வாங்கி கொண்டு, உட்கார் குரு, நிதானமாக பேசலாம் என்று சொன்னான். உடனே குருமித்ரன் மரியாதையுடன் தலையை அசைத்துவிட்டு அவனுக்கு எதிரே வந்து உட்கார்ந்தான். விக்ரம் டீயை குடித்துக்கொண்டு, பிளாக் டிராகன் கார்ட்ஸ்ல இப்போ எத்தனை பேர் மிச்சம் இருக்காங்க என்று கேட்டான். அதை கேட்டு குருவின் முகத்தில் வெளிப்பாடு அப்படியே மாறியது. மிஸ்டர், காலா கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பிளாக் லால் பிரதர்ஸ் இருக்காங்க.
ஆனா பிளாக் டிராகன் கார்ட்ஸ் இன்னமும் ஹார்பர் சிட்டியை ஒரு இன்டெகிரேட்டட் டீம் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க என்று சொன்னான். அதை கேட்ட விக்ரம், போர்ட் சிட்டி இன்னமும் டிராகன் கார்ட்ஸ் கையில் தான் இருக்கா என்று கேட்டான். இந்த நேரத்தில் குருமித்ரன் சொல்லும் ஒவ்வொரு தகவலும் அவனுக்கு முக்கியம் என்று நினைத்தான். பிளாக் டிராகன் தலைவர் விஸ்வகர்மா ஒரு காலத்துல சிட்டியோட ராஜாவா இருந்தார். ஆனா டிராகன் ஹவுஸ் கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா மாறிட்டு வந்துச்சு. விஸ்வகர்மா செத்ததுக்கு அப்புறம் பிளாக் டிராகன் கார்ட்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு இடமா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா ஹைதராபாத்தோட மிகப்பெரிய பணக்காரனான நிரஞ்சனுக்கும் டார்க் காட்ஸுக்கும் என்ன சம்பந்தம் என்று விக்ரம் தீவிரமாக யோசித்தான். சிறிது நேரம் யோசித்த விக்ரம் குருவை பார்த்து, விஸ்வகர்மா சாகிறதுக்கு முன்னாடி டிராகன் பேலஸ்ல என்ன நடந்துச்சு, உண்மையிலேயே உனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு என்று கேட்டான். கொஞ்சம் யோசித்து பார்த்த குரு, விஸ்வகர்மா மலைக்கு போறதுக்கு முன்னாடி டிராகன் பேலஸ்ல ஏதோ குழப்பம் நடந்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னு எங்களால சரியா கண்டுபிடிக்க முடியல. அதுல இருந்து டிராகன் பேலஸ் முழுசா மாறிட்டு வந்ததை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. கொஞ்ச நாள்ல அவர் செத்துட்டாருன்ற விஷயம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டோம். பிளாக் டிராகனோட புது தலைவர் வந்து அவங்க தனியா ஒரு புது ரூல்ஸை கிரியேட் பண்ணி ஏதேதோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா நாங்க அதுல இருந்து விலகி வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம். அங்கிருந்து விலகி வந்தாலும் இப்ப வரைக்கும் விஸ்வகர்மா சொன்ன கட்டளைகள் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் என்று குரு சொன்னான். அவனுடைய கண்களில் ஒரு கேள்விக்குறியும் குழப்பமும் நிறைந்திருப்பதை விக்ரமால் உணர முடிந்தது. அந்த வார்த்தைகளை கேட்ட விக்ரம் தீவிரமாக யோசித்தான். அதற்கு மேல் கேள்விகள் கேட்டு குருமித்ரனை இன்னமும் குழப்ப வேண்டாம் என்று நினைத்த விக்ரம், உனக்கு மறுபடியும் சண்டை போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா குரு என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் விக்ரம். அந்த வார்த்தையை கேட்கும் போதே என்னோட ரத்தம்லாம் சூடாகுது. விஸ்வகர்மா என்ன அவரோட தம்பி மாதிரி நடத்தினாரு. அவர் எனக்கு நிறைய கத்து கொடுத்தாரு. ஒரு மனுஷனா எப்படி இருக்கணுங்கிறத நான் அவர்கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன். விஸ்வகர்மாவுக்காக நான் பழி வாங்குறதுக்கு கத்துக்கிட்டு இருக்கேன் என்று குருமித்ரன் உற்சாகத்துடன் சொன்னான். அதை கேட்டதும் விக்ரம் சிரித்தான். குருமித்ரன் சித்தமலைக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தான். குருமித்ரா, நான் உனக்கு 3 விஷயங்களை சொல்றேன் என்று விக்ரம் சொல்ல, குரு கொஞ்சம் தீவிரமான முகத்துடன் விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தான். முதல்ல ஹைதராபாத் சிட்டியில் இருக்கிற அபினவை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவன் எங்க இருக்கான்னு சீக்கிரம் கண்டுபிடிங்க. ரெண்டாவது, பிளாக் டிராகன் கார்ட்ஸ் இன்னமும் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். மூணாவது, ஹைதராபாத் சிட்டில மறைஞ்சிருக்கிற நிரஞ்சனை கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி தனது பாக்கெட்டில் இருந்து அபினவின் போட்டோவை எடுத்து குருமித்ரனிடம் நீட்டினான் விக்ரம். அபினவை காப்பாற்றி அவனுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதே அவனுடைய முதல் முக்கியமான வேலையாக இருந்தது. ஒருவேளை அபினவ் நிரஞ்சனால் கொல்லப்பட்டால் விக்ரம் நிரஞ்சனின் சந்தையே அழித்து விடுவான். குருமித்ரன் விக்ரம் கொடுத்த போட்டோவை எடுத்துக்கொண்டு லேசாக தலைகுனிந்து, என்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் உங்களுக்காக பண்ணி கொடுக்கிறேன். விஸ்வகர்மா விட்டுட்டு போன இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் என்கிட்ட இருக்கு. நான் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு தகவல் கொடுக்கிறேன் என்று சொன்னான். விக்ரம் அவனை பார்த்து லேசாக சிரித்து தோளை தட்டி கொடுத்தபடி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று சொல்ல, குருமித்ரன் சிரித்துக்கொண்டே, கண்டிப்பா உங்களுக்கு கட்டுப்பட்டவனா எப்பவும் இருப்பேன் என்று சொன்னான். விக்ரம் அவனை பார்த்து சிரித்தபடி அந்த இடத்திலிருந்து கிளம்பினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.